ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு தக்காளி பழம் போட்ட குழம்பு எப்படி செய்கிறான்னு காட்ட போகிறேன். பாருங்க, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன். எப்படி செய்கிறான்னு கொஞ்சமாக தேங்காய் விட்டுருக்கிறேன். இதில் கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம், அடுத்த ஹை ஹீட்டில் வைக்காதீங்க. வெங்காயம், உள்ளி, எல்லாம் போட்டு வதங்கிடுவேன். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. எங்கள்கிட்ட இருந்ததான் அதனால் போடுவேன். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் போட போகிறேன். மஞ்சள் தூள், உப்பு 1 கரண்டி, 2 கரண்டி, 3 கரண்டி இதெல்லாம் காணும். இப்போ நல்லா பிரட்டி விடுவோம். இப்போ நல்லா பிரட்டி விடுவோம். நம்ம அடுப்பை ஹை ஹீட்டில் வையாதங்கோ. நான் பிரட்டி தான் வச்சுருக்கிறேன். இந்த ஒரு கொஞ்சம் தேங்காய் தானே விட்டு நாங்கள் அந்த தேங்காய் எண்ணெயில் தான் கொஞ்சமாக பிரட்டி விடுவோம், அடி பிடிக்காமல். சேர்ந்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி இந்த உருளைக்கிழங்கை அவிய விடுவோம். அதுக்கு பிறகு தூள், மிளகாத்தூள் எல்லாம் போடுவோம். போடைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, 1 மேசக்கரண்டி யாழ்ப்பாணத்து கறி மிளகாத்தூள் இவ்வளவு காணும். மரக்கறி தானே. நல்லா பிரட்டி விடுங்கோ. கட்டடையால் வீடியோ எடுத்தபடியாக கொஞ்சம் கஷ்டம் தானே பிடிச்சி. இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டேன் தூள் போட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஒரு 300 ml தண்ணி விட போகிறேன். சுடு தண்ணி, நல்ல கொதி தண்ணி. விட்டு இந்த உருளைக்கிழங்கு அவிக்கட்டும். இது குழம்பு தானே, கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும். இந்த உருளைக்கிழங்கு அவிஞ்சு வேற தக்காளி பழத்தை போட்டு தேங்காய் பழம் விட்டு இறக்கினால் சரி. நான் விடையில உங்களுக்கு காட்டுவேன். இப்போ நாங்கள் இதை மூடி போட்டு மூடி விடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு அவிந்து விட்டுறோம். ஓகே, உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு 15 நிமிஷமாக. இப்போ பால் விடுவோம். தேங்காய் பால், அதுவும் 300 மில்லி தேங்காய் பால் பவுடர் கரைச்சி விடுவோம். விட்டு நல்லா கிளறி விடுங்க. சரி, 15 நிமிஷம் ஆயிட்டுது. அதான் சத்தம் கேட்குது. செட் பண்ணி விட்டேன் நான். இப்போ 3 தக்காளி பழம், நல்ல பெரிய தக்காளி பழம் வெட்டி வச்சு நான் அதையும் எனக்குள்ள போடும். உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டு இந்த தக்காளி பழம் அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகினோடனே அப்படியே இறக்க வேண்டியதான். நான் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் போட்ட குழம்பு. இப்போ நல்லா கொதி வரட்டும். ஒருக்கா 5 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் குழம்பு எப்படி இருக்குதுன்ட்டு. தக்காளி பழம் எல்லாம் திரண்டு நல்ல குழம்பு வருது. ஒரு 2 நிமிஷம் வத்த விட்டு இறக்கினா எங்களோட உருளைக்கிழங்கு தக்காளி பழ குழம்பு ரெடி. ஓகே, இறக்கி வைத்து விட்டேன். இதுதான் எங்களோட தக்காளி பழம் உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கோ. நன்றி, வணக்கம்.